அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ரேண்டமான டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ மார்னிங்லேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இங்கே தெலுங்கானாவில் சரியான வெயில். நம்ம மத்தியானம் துணி துவைச்சி வெயிலில் போட்டோம்னா ரொம்ப ரஃப் ஆகிடுது கிளாத்து. ஸோ அதனால நான் நைட்டே துவைச்சி காய வச்சுருக்கேன். இங்கே இருக்கவங்க எல்லாருமே இப்படி தான் பண்ணுறாங்க. ஆல்ரெடி டீலாம் போட்டுட்டேன். இப்போ பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். எப்பயுமே ஓரளவுக்கு கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நைட்டு போய் தூங்குறது. நேற்று கொஞ்சம் டயர்டாக இருந்தனால அப்படியே விட்டாச்சு. எனக்கு டீயும் ஹம்சாவுக்கு சத்து மாவு கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணி வச்சு. இந்த சத்து மாவு கஞ்சி ரொம்ப குழந்தைங்களுக்கு நல்லது. ஸ்டார்டிங்கில் நான் ராகி மாவு கஞ்சி தான் கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சத்து மாவு கஞ்சி தான் இப்போ வரைக்குமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கேன். இந்த கஞ்சி கலக்கிறதுக்குனே நான் தனியாக ஒரு பேன் வச்சுருக்கேன். அது ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு சில பொருள் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த ஊரில் இதயம் நல்லெண்ணெய் கிடைக்காது, அதனால் இது ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் முக்கியமாக ஆர்டர் பண்ணதே இந்த கோல்டு வின்னர் ஆயிலுக்காக தான். வெளியே வாங்கினா 1000 rupees 980 rupees சம்திங் சொல்கிறாங்க. ஆனால் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா நான் 590 rupeesக்கு தான் வாங்கியிருந்தேன். சுகர் 1 kg 19 rupees போட்டிருந்தாங்க. இந்த கிஸ்மிஸ் பழம் 1 rupees தான் 50 grams. டோட்டலாக 1088 rupees வந்துச்சு. எங்களுக்கு ஆஃபர் போக 900 சம்திங் வந்துச்சு. ஆயிலோட ரேட் பார்த்தீங்கன்னா 959. ஆனால் நான் ஆஃபரில் 590 rupeesக்கு வாங்கியிருந்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச உடனே சிலிண்டர் காலி ஆயிடுச்சு. அதனால மத்தியானம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் செஞ்சுருக்கேன். லஞ்சுக்கு தக்காளி குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த குழம்பு கொதிக்கக்கூடிய கேப்பில் நான் மிக்சியும் கிரைண்டரையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நேற்று சட்னி அரைக்கும் போது ஃபுல்லாக தெரிச்சிருச்சு. அப்போதைக்கு கொஞ்சமாக மட்டும் க்ளீன் பண்ணேன். இப்போ டீப் க்ளீன் பண்ணலான்னு எடுத்திருக்கேன். இதுக்கு நான் வேஸ்டான ப்ரஷ்ஷும் அந்த கோலின் லிக்விட் வச்சு தான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சில கரெல்லாம் ப்ரஷ்ஷில் போகாது, அதனால நம்ம ஸ்க்ரப்பர் வச்சும் க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்குன்னு உட்காந்தாதான் நமக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி சமைக்கிற கேப்பில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிட்டோம்னா எப்பயுமே வீடு நீட்டாகவே இருக்கும். குழம்பு கொதிக்கக்கூடிய கேப்பில் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம பண்ணிட்டோம்னா மீட் டைம் அப்படின்றது நம்ம கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்போ மிக்சியை நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டேன். ஒயர்ஸையும் நல்லாவே தொடச்சி எடுத்துக்கிட்டேன். முன்னாடி நாள் நைட்டு தான் நான் மாவாட்டினேன். இன்னைக்கு டீப் க்ளீன் பண்ண போகிறோன்றனால அதையுமே நான் ரொம்ப பக்காவாக க்ளீன் பண்ணாமல் வச்சுட்டேன். ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தா தான் க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணுறதுனால ஜஸ்ட் ஒரு ரப் பண்ணாவே எல்லா அழுக்குமே வந்துருச்சு. ஸ்க்ரப்பர் வச்சு அழுத்தி தேய்க்க வேண்டாம், இல்லைன்னா ஸ்க்ராட்ச் விழுந்துரும். லைட்டாக தேய்ச்சாவே போதும். இப்போ நான் கிளாத் வச்சு ஃபுல்லாகவே தொடச்சி எடுத்துக்கிறேன். முக்கியமாக ஒயர்ஸ் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இதை க்ளீன் பண்ணுற கேப்பில் குழம்பு நல்லாவே பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சிருச்சு. இப்போ நான் முட்டை வதக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கான லஞ்ச் தக்காளி சாதம், முட்டை, அப்பளம். இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளான ரெசிபி தான், பட் டேஸ்டாக இருக்கும். ஈவினிங் சரியான காற்று எங்கள் ஊரில். இப்போ நைட்டு டின்னர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். மத்தியானம் சமைச்ச பாத்திரம்லாம் கொஞ்சம் இருக்குது, அதையுமே வாஷ் பண்ணணும். சிலிண்டர் காலியாக போனதுனால இப்போ நான் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். லஞ்சுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தனால டின்னருக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணுறதுனால இன்றைக்கி பன்னீரில் ஒரு கிரேவி மாதிரி செய்ய போகிறேன். குடமிளகா வாங்கி 5 days ஆச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால தான் இன்றைக்கி பன்னீரில் இந்த குடமிளகா போட்டு ஒரு கிரேவி மாதிரி வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ பன்னீரை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். மேரினேஷனுக்கு தேவையான பொருள் கொஞ்சமாக நான் தயிர் ஊற்றிருக்கேன். இந்த 15 rupees பேக்கெட்டில் முக்கால்வாசி தயிர் ஊற்றிருக்கேன். இந்த மேரினேஷனுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு பெரிய ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இப்பயே நான் இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்துட்டேன், அதனால நான் மசாலாவுக்கு இஞ்சி பூண்டு சேர்க்க மாட்டேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ பன்னீரை நான் கியூபாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். மினிமம் ஒரு 1/2 an hour இது மேரினேஷனில் இருக்கணும். இப்போ நான் குடமிளகாவையும் ஆனியனையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கியூப் சைஸ்க்கு.
இப்போ அவனை ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிறேன். குக் பண்ணுறதுக்காக இப்போ பன்னீரை நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு குடமிளகா, ஒரு ஆனியன், ஒரு பன்னீர், இந்த மாதிரி நான் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ அவனில் வைக்கிறதுக்காக இந்த ஸ்டாண்டில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதில் பன்னீரை ஃபுல்லாக செட் பண்ணி இப்போ அவனுக்குள்ளே வச்சிடலாம். இப்போ இந்த பன்னீருக்கு ஒரு கிரேவி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய தக்காளியாக 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் ஆனியனையும் கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கணும். 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். இது ரொம்ப உரப்பாக இருக்குன்றனால நான் சின்ன சின்னதாக சேர்த்துருக்கேன். ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ நான் அதையும் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த ஆனியனையும் டொமேட்டோவையும் நான் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட கொதிக்க வச்சுருப்பேன். இப்போ இதை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவிக்கான பேஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேன்ல ஆயில் ஊற்றிருக்கேன். நம்ம அரைச்சி வச்சிருக்க ஆனியன் டொமேட்டோ பேஸ்ட்டும் இதுலேயே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி பன்னீருக்கு நான் சால்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கிரேவிக்கு மட்டும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம், தக்காளி எல்லாமே நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணனால இது லைட்டாக குக் பண்ணாவே போதும். இப்போ இந்த பன்னீரையுமே அந்த கிரேவியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிலேயே கொஞ்சமாக சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணால் போதும். எனக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக வேணுன்றனால நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியாக கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக கொஞ்சமாக கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் மேரினேட் பண்ணும்போதே கரம் மசாலா கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிட்டனால இப்போ நான் போட்டுக்கல. இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சப்பாத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுதான் அன்னைக்கு எங்களோட டின்னர். சப்பாத்தி, பன்னீர் கிரேவி. கிரேவி கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. காரம், புளிப்பு, உப்பு, இனிப்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி வித்தியாசமாக நல்லா தான் இருந்துச்சு. இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.